வணக்கம். தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். நெல்லையில் நேற்று காலை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 வயது சிறுவன் திடீரென்று மரணம் அடைந்ததால் அவரது பெற்றோர்கள் திருநெல்வேலி மருத்துவமனை நிர்வாகம் தங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சையை வழங்கவில்லை என கூறி நேற்று இரவு முதல் தற்போது வரை தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் 4 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். புற்றுநோயால் அந்த சிறுவன் இறந்திருக்கலாம் என மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தென்காசியை சேர்ந்த சிறுவன் திடீரென உயிரிழந்த விவகாரத்தில் சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அலுவலகத்தை 2வது நாளாக முற்றுகையிட்டு இன்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புற்றுநோயால் இறந்திருக்கலாம் என மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது செய்தியாளர்களை திருநெல்வேலியில் சந்தித்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் கடந்த 1 மாதமாகவே இந்த சிறுவனின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டார் எனவும் நேற்று காலை முதல் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நோய் என்னவென்று கண்டுபிடிப்பதற்காக சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் ஆனால் புற்றுநோய் ஏற்கனவே பரவி இருந்த காரணத்தினால் அவரது தற்காப்பு நடவடிக்கைகள் எதுவும் பலன் அளிக்கவில்லை. அவருடைய இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருந்ததால் சிடி ஸ்கேன் எடுக்க செல்லும் போதே அந்த ஒவ்வாவும் ஏற்பட்டு அலர்ஜி என்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் குறிப்பிட்டார். அதனால் அவர் உயிர் இழந்திருக்கலாம் என தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த சிறுவனின் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக உயர் மருத்துவ குழு ஒன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையிலும் அவரது பெற்றோர்கள் புகார் அளித்திருப்பதால் அது குறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருவதாகவும் இந்த சிறுவனுக்கு என்ன நடந்தது என்பது போன்ற விவரங்கள் அனைத்தும் உடற்கூறு ஆய்வு முடிந்தவுடன் அவரது உடல் பாகங்களை ஆய்வு செய்து அறிவிக்கப்படும் என்றும் மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் தற்பொழுது தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த மாதம் 15ஆம் தேதியில் இருந்து இன்று வரை 6 உயிரிழப்புகள் இதுபோன்று நடந்திருப்பதாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ரேவதி பாலனிடம் கேட்டபோது இயற்கை மரணங்கள் தான் ஒவ்வொரு உயிரிழப்பையும் நடைபெறா வண்ணம் தடுக்கும் முயற்சியிலேயே தாங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிடுகிறார். இதனிடையே இன்று திடீரென திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக இறந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது திருநெல்வேலி மருத்துவக்கலை நிர்வாகத்தின் சார்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிறுவனம். நெல்லை அரசு மருத்துவமனையில் 4 வயது சிறுவன் உயிரிழந்ததில் சந்தேகம் இருப்பதாக கூறி 2வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக உறவினர்கள் அளித்த அந்த பேட்டியை பார்க்கலாம். கொண்டு வந்துட்டு வெளியில வந்து சொல்றான். அடுத்த நிமிஷமே போலீஸ்காரங்க விறுவிறுன்னு மேலே வந்தாங்க. வந்துட்டு எங்களை கூப்பிட்டு மத்தியில் வச்சு சொல்கிறாங்க உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு. நான் எதனால இறக்கும் போது உங்கள் பையனுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அப்போ உடனே கேட்டேன், சார் 2 நாளில் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, நாங்கள் காணாக்குறைக்கு சங்கரங்கோயிலும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், அப்போது அந்த கேன்சர் தெரியலையா அப்படின்னு தான் நான் முதல்ல கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்க இல்லை இது இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. இப்போ மாற்றி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து பையனோட சாவில் வந்து சந்தேகம் இருக்குது சார். இப்போ நாங்கள் நேற்றுலேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம், உள்ளதான் இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் போலீஸ்காரங்கிட்ட நேற்றே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னைய வரைக்கும் அந்த ஊசி போட்ட பையன் யாருன்னு தெரியாது. நான் ட்ரீட்மெண்ட் இவர்கிட்ட கொண்டு வந்துட்டு வெளியில் வந்து சொல்கிறேன். அடுத்த நிமிஷமே போலீஸ்காரங்க விறுவிறுன்னு மேலே வந்தாங்க. வந்துட்டு எங்களை கூப்பிட்டு மத்தியில் வச்சு சொல்கிறாங்க உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு. நான் எதனால இறக்கும் போது உங்கள் பையனுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அப்போ உடனே கேட்டேன், சார் 2 நாளில் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, நாங்கள் காணாக்குறைக்கு சங்கரங்கோயிலும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், அப்போது அந்த கேன்சர் தெரியலையா அப்படின்னு தான் நான் முதல்ல கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்க இல்லை இது இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. இப்போ மாற்றி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து பையனோட சாவில் வந்து சந்தேகம் இருக்குது சார். இப்போ நாங்கள் நேற்றுலேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம், உள்ளதான் இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் போலீஸ்காரங்கிட்ட நேற்றே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னைய வரைக்கும் அந்த ஊசி போட்ட பையன் யாருன்னு தெரியும். நெல்லை அரசு மருத்துவமனையில் 4 வயது சிறுவன் உயிரிழந்ததில் சந்தேகம் இருப்பதாக கூறி 2வது நாளாக சிறுவனின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அந்த உறவினர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் வனராஜ் வழங்கியதை கேட்டோம்.